Hi friends, in this class we will operating costing sum number 50 So இதுக்கு முந்தின வீடியோல operating costing A to Z எல்லா கான்செப்ட்டுமே நம்ம 360 degree viewல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம sum number 50 ல அந்த கான்செப்ட்டை நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ இந்த sum number 50 ல நம்ம என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் transportation கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ transportation passenger நம்ம transport பண்றப்போ operation costing நம்ம எப்படி போடுவோம் அப்படிங்கறத sum number 50 ல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே So sum number 50 குள்ள நம்ம என்டர் ஆகலாம் a transport service company is running 5 buses ஓகேங்களா சோ மொத்தம் எத்தனை பஸ் வந்து ரன் பண்றாங்கன்னா 5 பஸ் ரன் பண்றாங்க சோ அந்த இன்ஃபர்மேஷனை கிறிஸ்பியா எழுதி வச்சுக்கோங்க சோ एक्चुअली பஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 பஸ் ஓகேங்களா சோ 5 பஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க between two towns okay so ரெண்டு டவுனுக்கு நடுவுல பஸ் வந்து போயிட்டு வருது ஓகேங்களா சோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது which are 50 kilometers apart ரெண்டு டவுனுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 50 kilometers ஓகேங்களா So distance வந்து பாத்தீங்கன்னா two townsக்கு வந்து 50 km up 50 km and down 50 km ஓகேங்களா இப்போ நீங்க தென்காசி to 50 km தென்காசி to திருநெல்வேலி வெச்சுக்கோங்க ஓகேனா சோ தென்காசில இருந்து திருநெல்வேலி போறதுக்கு 50 km திருநெல்வேலில இருந்து தென்காசி வரதுக்கு 50 km சோ up and down சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு வரும் 50 into 2 100 km வரும் ஓகேனா ஒரு ட்ரிப்புக்கு 50 km அப்ப ரெண்டு ட்ரிப் up and downக்கு சேர்த்து 100 km வரும் ஓகேங்களா ஓகே Seating capacity of each bus is 50 passenger okay so ஒரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த seating capacity எத்தனை சீட் இருக்குது 50 passenger இருக்குற அளவுக்கு seating capacity இருக்குது ஓகேங்களா ஒரு பஸ்ல மொத்தம் 5 பஸ் இருக்குது ஒரு பஸ்ல seating capacity வந்து 50 passengers ஓகேங்களா The following particulars are obtained from their books for April 2022 ல உள்ள புக்ஸ்லோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொண்ணா நம்ம ரீட் பண்ணி பாப்போம் சோ traveling passengers பொறுத்த வரைக்கும் transport business பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் standing chargesங்கிறது fixed expenditure ஓகேங்களா சோ standing charges நம்ம வந்து தனியா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா variable expenditure வந்து நம்ம running cost நம்ம சொல்லுவோம் சோ அத நம்ம தனியா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து repairs and maintenance cost ஓகேங்களா சோ repairs and maintenance costம் variable costம் சிமிலரா தான் இருக்கும் நெக்ஸ்ட் standing charges ஓகேங்களா so two types of cost நம்ம பார்க்க போறோம் standing or fixed cost and repairs and maintenance or standing running cost ஓகேங்களா so two types of cost நம்ம பார்க்க போறோம் so என்னலாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் standing or fixed cost ஓகேங்களா so standing or fixed cost னு நம்ம தனியா எடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் and கிலோமீட்டர் பேசிஸ்ல இது வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் or maintenance or running cost ங்கிறது வேரியபிள் காஸ்ட் அது கூட சேர்ந்து ரிப்பேர் and maintenance நம்ம தனியா ஒரு கேட்டகரைஸ் பண்ணனும் ஓகேங்களா ஓகே சோ இத நம்ம எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுவோமா wages of driver conductor and cleaner வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு கொடுப்பாங்க சோ இதுக்கும் கிலோமீட்டருக்கும் சம்பந்தம் கிடையாது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஓகே ஸ்டாண்டிங் சார்ஜஸ் நம்ம SC ன்னு நம்ம எழுதிக்குவோம் salaries of office staff இதுமே SC ஓகேங்களா சோ salaries of office staff ஆபீஸ்ல ஸ்டாஃப்க்கு கொடுக்கக்கூடிய salaries இது கிலோமீட்டர் பேசிஸ்ல கொடுக்க மாட்டீங்க மந்த்லி இல்ல ஆனம் நீங்க கொடுப்பீங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா fixed cost standing charges diesel oil and other oil diesel oil வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு டீசல் போடணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும் சோ இது கிலோமீட்டர் பேசிஸ்ல நீங்க கொடுக்கிறதுனால இது வந்து ரன்னிங் காஸ்ட்ல வரும் ஓகேங்களா ஓகே repairs and maintenance வந்து repairs and maintenanceல வரும் இது ரன்னிங் காஸ்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் எல்லாம் ஒரே கேட்டகரி தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா டாக்ஸேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் டாக்ஸ் நீங்க பே பண்றீங்க உங்க இன்கம் பேஸ் பண்ணி இல்ல ரோட் டாக்ஸ் நீங்க பே பண்றீங்க அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து மந்த்லில இன்சூரன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து பே பண்ணுவீங்க சோ இது வந்து கிலோமீட்டர் பேசிஸ்ல கிடையாது சோ இது வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஓகேங்களா அப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 10% டெப்ரிசியேஷன் 20% டெப்ரிசியேஷன் நம்ம போடுவோம் இது கிலோமீட்டர் பேசிஸ்ல கிடையாது சோ இதுவுமே ஸ்டாண்டிங் சார்ஜஸ் or fixed cost ஓகேங்களா அப்புறம் interest and other expenditures so interest வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லோன் வாங்கி இருக்கீங்க அதுக்கு நீங்க interest பே பண்றீங்க அப்படினா இதுக்கு கிலோமீட்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சோ இதுவும் ஸ்டாண்டிங் சார்ஜ் கிளியரா ஓகே actually passengers carried were 75% of the seating capacity மொத்தம் 50 சீட் இருந்தாலும் அதுல 25% of seat வந்து எம்டியா இருக்குது ரிமைனிங் 75% மட்டும் தான் passenger வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வராங்க ஓகேனா ஓகே சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா
மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டியில் 75% கெப்பாசிட்டி மட்டும் தான் பேசஞ்சர்ஸ் வராங்க. ரிமைனிங் 25% ஆஃப் த சீட் வந்து சும்மாவே தான் இருக்குது, உட்காரது கூட ஆள் இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் சூரரை போட்டு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 டிக்கெட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ₹1 டிக்கெட்டை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 10 இல்லை 20% வந்து சீட்டு கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ மொத்தமே வந்து அதில் அந்த ஃப்ளைட்டில் ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா 90 பேருக்கு தான் டிக்கெட் வந்து ஃபில் ஆகுது, ரிமைனிங் 10 பேருக்கு டிக்கெட்டை ஃபில் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் இல்லை. ஓகே. ஸோ பட் சீட்டு இருக்குது, அதில் பேசஞ்சர்ஸ் இல்லை. ஸோ இந்த பேசஞ்சருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ₹1 டிக்கெட் ரேட்டில் வந்து அவங்க கொடுக்குறப்போ ஸோ அந்த பேசஞ்சர்ஸும் நம்ம உள்ளே நம்ம இறக்குவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 பேசஞ்சர்ஸும் அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சூரரை போட்டு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் ஆக்சுவலாக சீட்டிங் இது ஆப்ரேஷனல் காஸ்டிங் தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷனல் காஸ்டிங்கிறது எவ்வளோ டீசல் எவ்வளோ பெட்ரோல் போடுறாங்க, ஸோ அந்த ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி என்ன, அதோட காஸ்ட் என்ன, பேசஞ்சர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ காஸ்ட் பெர் பேசஞ்சர் எவ்வளோ வரும், இதெல்லாம் பேஸ் பண்ணி கடைசி 10 கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு லாஸே வரல. ₹1 டிக்கெட்டில் கொடுக்குறதுனால அவங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவங்க ஆப்ரேஷனல் காஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு வந்துச்சுது. ஓகேங்களா. ஓகே. ஸோ 75% கெப்பாசிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் வந்து வராங்க. ஓகே. ஸோ மொத்தம் 50 சீட்டில் 75% சீட்டு மட்டும் தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வராங்க, ரிமைனிங் 25% டிக்கெட் வாங்காமல் உள்ளே வரவே இல்லை. ஓகேங்களா. ஓகே. ஸோ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 நாள். ஓகேங்களா. ஸோ ஒரு மந்தில் எல்லா டேஸும் வராங்க. ஸோ 30 டேஸுக்கு நம்ம ஒரு மந்த் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ 30 டேஸுக்கு நம்ம வந்து கணக்கு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ டேஸ் வந்து அப்போ எத்தனை, ஒரு மந்த் ஃபுல்லாக ட்ராவல் நடக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லா நாளுமே ஸோ 30 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஈச் பஸ் மேட் 1 ரவுண்ட் ட்ரிப் பெர் டே. ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் இல்லை 2 ட்ரிப் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நடக்குது. ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் பெர் பேசஞ்சர் கிலோமீட்டர். காஸ்ட் பெர் பேசஞ்சர் பெர் கிலோமீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய கொஸ்டின், இப்போ நீங்கள் தென்காசியில் இருக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் திருநெல்வேலிக்கு நீங்கள் போகணும். ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க. ஓகேங்களா. ஸோ பஸ்ஸில் நீங்கள் ஏறிங்கன்னா இங்கே தென்காசி டு திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்பு போகிறீங்க. ஓகே. ஸோ ஒரு ட்ரிப்பை நீங்கள் போகிறீங்க. அப்போது உங்களுக்கு காஸ்ட்டு பெர் பேசஞ்சர் உங்களுக்கு மட்டும் உள்ள காஸ்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு பஸ்ஸில் தான் போகிறீங்க, மொத்தம் 5 பஸ்ஸுக்குள்ளே காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பை 5 நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே மொத்தம் 5 பஸ் இருக்குது, நீங்கள் ஒரு பஸ்ஸில் தான் போக போகிறீங்க. ஸோ பை 5 நீங்கள் போடுவீங்க. ஓகே. அப்புறம் மொத்தம் 50 கிலோமீட்டர், உங்களுக்கு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ பை 50 கிலோமீட்டர் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சீட்டிங் கெப்பாசிட்டி மொத்தம் 50 பேசஞ்சர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு பேசஞ்சர் தானே அதில். ஸோ பை 1/50 நீங்கள் போடுவீங்க. அப்படி தானே. ஓகே. அப்புறம் இந்த 50% கெப்பாசிட்டிலையுமே 75% தான் உள்ளே உட்காருதாங்க. அப்படிங்கிறப்போ பை 75% நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஓகே. அப்போது இது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 50 × 75% சொல்லிட்டு நீங்கள் போடலாம். இல்லை 1/50 அதில் 75% தான் உட்காருதாங்க அப்படின்னா 1/75% நீங்கள் போடுங்க. ஓகேங்களா. அதாவது 50 சீட்டிங் கெப்பாசிட்டியில் 75%ல் ஒரு ஆள் நீங்கள். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு ஆள் நீங்கள். ஓகேங்களா. ஸோ 50 பேசஞ்சரில் 75% கெப்பாசிட்டியில் அதில் ஒரு ஆள் நீங்கள். ஓகேங்களா. ஸோ அதான் 1/50 × 75% நம்ம போட்டிருக்கோம். கிளியரா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 நாளுமா நீங்கள் போக போகிறீங்க, அந்த ஒரு நாள் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ 1/30 நீங்கள் போடுங்க. ஓகேங்களா. அப்புறம் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப், ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் போகிறதுக்குண்டான காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ட்ரிப் தான் போகிறீங்க. ஸோ 1/2 நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் காஸ்ட் டோட்டல் காஸ்ட்டில் நீங்கள் இது எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தான் காஸ்ட்டு பெர் கிலோமீட்டர் பெர் பேசஞ்சருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. கிளியரா. ஸோ நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் காஸ்ட் எவ்வளோ பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோங்கிறத நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இவங்க டோட்டல் காஸ்ட்டு 5 பஸ்ஸுக்கு சேர்த்து 50 கிலோமீட்டருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி 50 பேர் 75% சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு டே 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து 2 அப் அண்ட் டவுன் போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா மொத்தம் 5 பஸ்ஸில் போகலாம், ஒரு பஸ்ஸில் தான் போகிறீங்க. ஸோ 1/5 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். ஸோ 1/50 நீங்கள் போட போகிறீங்க. பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50ல் ஒரு ஆள் நீங்கள். ஸோ 1/50 நீங்கள் போட போகிறீங்க. அதுலேயுமே 50 பேருமே போக போகிறது இல்லை, 75% மட்டும் தான் அங்கே ஃபில் ஆகிருக்குது. ஸோ 50ல் 75% கெப்பாசிட்டியில் ஒரு ஆள் நீங்கள். ஓகேங்களா? ஸோ 1/50 × 75% கெப்பாசிட்டி நீங்கள் போடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் மொத்தம். அது 30 நாளுமே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறது அந்த ஒரு நாள் தான். ஓகேங்களா? ஸோ 1/30 நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் அப் அண்ட் டவுன், நீங்கள் அப்பு மட்டும் தான் போக போகிறீங்க, டவுன் வர போகிறதில்ல. தென்காசி டு திருநெல்வேலி மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்பு மட்டும் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ 2 ட்ரிப்பில் ஒரு ட்ரிப் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ 1/2. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம பெர் இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ காஸ்ட் பெர் பேசஞ்சர், நீங்கள் ஒரு ஆள் தென்காசி டு திருநெல்வேலி போகிறப்போ 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் ஆஃப் டிரைவர், முதல்ல டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிற 2 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் நம்ம போடுவோம். வேஜஸ் டிரைவர் கண்டக்டர் கிளீனர்ஸ் வந்து 2,40,000. இது வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸில் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஹெட்டிங்கில் முதல்ல ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மந்த் ஏப்ரல் 2022 நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 2022 ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் போடணும். எக்ஸாம்பிளாக நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இதுக்குமே மார்க் வந்து குறைச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் மார்க் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம போட போகிறோம். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ரன்னிங்னானது வேரியபிள் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்டையுமே சேர்த்து கேட்டகரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ 2 ஹெட்டிங் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பேஜில் ஹாஃப் பேஜ் வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ரிமைனிங் ஹாஃப் பேஜ் வந்து ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடைய கேப் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, சும்மா நீங்கள் 2 கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேஜஸ் ஆஃப் டிரைவர் கண்டக்டர் அண்ட் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ 2,40,000 நம்ம வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே நம்ம போடுவோம். வேஜஸ் ஆஃப் டிரைவர் கண்டக்டர் அண்ட் கிளீனர்ஸ் வந்து 2,40,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சேலரிஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸுங்கிறது ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ 1 lakh ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. சேலரிஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் 1 lakh நீங்கள் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீசல் ஆயில் அண்ட் அதர் ஆயில். டீசல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பேஸில் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ரன்னிங் காஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 3,50,000 ரன்னிங் காஸ்ட்டு கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 3,50,000 டீசல் ஆயில் அண்ட் அதர் ஆயிலை நீங்கள் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட்டாக ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த கேட்டகரி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ 80,000 வந்து நீங்கள் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கீழே, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 80,000 நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான். கிலோமீட்டர் பேசிஸில் நம்ம டேக்ஸ் பே பண்ண போகிறதில்ல, இன்கம் பேசிஸில் இல்லை ரோட் டேக்ஸ் நம்ம பே பண்ணுவோம், ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணுவோமே தவிர கிலோமீட்டர் பேசிஸில் இது வராது. இன்சூரன்ஸும் அப்படி தான். ஸோ இது ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ 1,60,000 ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே நீங்கள் 1,60,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை பேசஞ்சர் சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஸோ இதுக்கும் கிலோமீட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ டெப்ரிசியேஷன் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே 2,60,000 நீங்கள் போட்டுக்கோங்க. டெப்ரிசியேஷன் 2,60,000 ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லோனுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இதுக்கும் கிலோமீட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே இந்த 2 lakhs வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கீழே 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் போட்டுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9,60,000 வரும். ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,30,000 டோட்டல் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் டோட்டல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரன்னிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து 13,90,000 இருக்குது. இது டோட்டல் காஸ்ட்டு. இந்த டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 பஸ்ஸுக்கும் சேர்த்து 50 கிலோமீட்டருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி 50 × 75% சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு டேஸ் வந்து 30 நாளைக்கும் சேர்த்து ட்ரிப்பு 2 ட்ரிப்புக்கு சேர்த்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த டோட்டல் காஸ்ட்டு.
ஸோ ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ, ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோ, ஒரு பேசஞ்சருக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் அதுக்கு நம்ம வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ காஸ்ட் பெர் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டட் அஸ் பிலோ. கிலோமீட்டர் நம்ம வந்து பேசஞ்சர் பெர் கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அந்த யூனிட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, மொத்தம் எத்தனை பஸ்ஸு இங்கே 1/5, 1/50, 1/50, 1/75 போட்டோம்ல, இப்படி போடாமல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 1/, டோட்டல் டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 1/ல போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா ஒவ்வொரு சம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக 1/1/1 சொல்லி நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டுடலாம். கிளியரா? ஓகே, ஸோ மொத்தமாக எத்தனை பஸ் இருக்குது? 5 பஸ் இருக்குது. பஸ் 5. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே, சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 பேசஞ்சர் சீட்டிங் கெப்பாசிட்டி. அதில் எத்தனை பேசஞ்சர் உள்ளே உட்காடுறாங்க? 75% தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஓகே, 25% சீட்டு வந்து சும்மா தான் இருக்குது. அப்போது 50ல் 75% மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, டே மொத்தம் எத்தனை டே இருக்குது? டே வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது. அதில் ஒரு நாள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ட்ரிப்பு வந்து எத்தனை ட்ரிப்பு? அப் அண்ட் டவுன்ஸ் எது 2 ட்ரிப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவேன். இது வந்து டிக்கெட்டு 75% டிக்கெட் தான் சேல் ஆகிருக்குது. மொத்தம் டேஸு, அதுக்கப்புறம் ட்ரிப்பு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர் எதுக்கு கொடுக்காங்க, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பேசஞ்சர் அண்டு கிலோமீட்டர் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கும். 5 பஸ்ஸுக்கும் சேர்த்து டிஸ்டன்ஸ், இத்தனை டிஸ்டன்ஸாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே சேர்த்து தான் பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டராக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வருது? டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 50 × 50 இன்ட்டு டிக்கெட் வந்து 75% இன்ட்டு டேஸ் 30 டேஸ் இன்ட்டு 2 ட்ரிப்பு போட்டிங்கன்னா 5,62,500 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். ஓகே, ஸோ பேசஞ்சர்ஸ் இன்ட்டு கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,62,500 பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ 5,62,500 பேசஞ்சர் கிலோமீட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் இவங்க போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து 50 கிலோமீட்டர். மொத்தம் அப்போ எத்தனை ட்ரிப்பு? 2 ட்ரிப்பு. ஐயோ, ஏன் எப்படி போட்டிருக்காங்க? சரி, சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 50 பேசஞ்சர், அதில் 75% வந்து ஃபில் ஆகிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து 5,62,500 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேலே உள்ளதையும் நீங்கள் கீழே உள்ளதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரிப் இங்கே கடைசி கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் 2ங்கிறது நடுவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து நம்ம சம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சிஎம்ஏ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். இது ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது, இது கஷ்டமாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காண்டி அங்கங்கே உங்களுக்கு வேர்ட்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ஸ்மார்ட் வேல ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. மொத்தம் 5 பஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டரு. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 50, அதில் 75% தான் உட்காந்துருக்குறாங்க. மொத்தம் 30 நாள். 30 நாளில் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் வந்து போகிறாங்க. ஸோ மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5,62,500 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன்ட்டு கிலோமீட்டர். ஸோ இது ஆக்சுவலாக 5,62,500 வருது. பேசஞ்சர் இன்ட்டு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5,62,500. ஓகேங்க. ஸோ காஸ்ட்டு பெர் யூனிட் நீங்கள் கண்டுபிடிங்க. காஸ்ட்டு பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் இங்கே எவ்வளோ? ஒரு நிமிஷம். டோட்டல் காஸ்ட் வந்துன்னா 13,90,000. ஓகேங்களா? ஸோ பை பேசஞ்சர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5,62,500 போட்டிங்கன்னா 2.471 வரும். ஸோ இதுதான் காஸ்ட்டு பெர் பேசஞ்சர் பெர் கிலோமீட்டருக்கு 2.471 வரும்.
இப்போ நீங்கள் தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நாளைக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மட்டும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா 2.471 பெர் கிலோமீட்டர் ஆகுது. அப்போது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வருது? 50 கிலோமீட்டர் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படி தானே. ஸோ 50 × 2.471 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட்டு காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கிளியரா? ஸோ இன்ட்டு 50 போட்டிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் காஸ்ட் வந்து 123.5 இவங்களோட காஸ்ட்டு படி. ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்கள் மட்டும் இப்போ தென்காசி திருநெல்வேலி போகிறீங்க, 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது? 2.471 இன்றைக்கி போகிறதுக்கு ஒரு ட்ரிப்புக்கு. ஓகேங்களா. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது? 2.471. அப்போ 50 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு டிக்கெட் எவ்வளோ போடுவாங்க? 123.5ங்கிறது காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிக்கெட் சார்ஜ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக தான். ஆப்ரேஷனல் காஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்லேயே ரொம்ப ஈஸியான சாப்டருங்கிறது இந்த ஆப்ரேஷனல் காஸ்டிங் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே காஸ்ட்டு பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதில் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் இருக்கும், கான்செப்டும் கம்மி தான். ஓகேங்களா. ஸோ பட் எல்லா வருஷமும் இந்த ஆப்ரேஷனல் காஸ்டிங்லேருந்து ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அண்ட் உங்களுக்கு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுக்கும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சம் தான் இருக்குது. அந்த 10 சம்லேயே எல்லா கான்செப்டும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புக்கில் உள்ள அந்த 10 சம் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் கான்செப்ட் இருக்குதா, ஏதாச்சும் வேறு விதமான அப்ரோச்சில் பண்ணியிருக்காங்களா, அதை செக் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள். மற்றபடி இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆப்ரேஷனல் காஸ்டிங் சாப்டர். ஓகேங்களா. ஆப்ரேஷனல் காஸ்டிங் சாப்டரில் இந்த 10 சம்மை நீங்கள் பார்த்தாலே மொத்த கான்செப்டை நீங்கள் பார்த்த மாதிரி அந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பை.